பார்க்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சிப்காட் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், ஏற்கனவே போராட்டம் நடத்தியதாக நாம் சிறிது நேரத்திற்கு முன்பாக நமது செய்தியில் ஒளிபரப்பு செய்திருந்தோம். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது பொதுமக்களும் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அப்பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாதன், இப்போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கலங்காடு பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைப்பதற்காக சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைப்பதற்காக தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் இந்த வருவாய்த்துறையினர் அலுவலக வந்த போது ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் காலை முதலே இந்த இடத்தை ஆட்பதற்கான வேலைகளும் தொடங்கியுள்ளது. வந்தபோது அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆண்கள் பெண்கள் உட்பட 24 நபரை கைது செய்து கொட்டாம்பட்டி போலீசார் கொட்டாம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வலுக்கட்டாயமாக அடைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு உணவின்றி அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என்று கூறப்பட்டு வருகின்றது. இதைத் தொடர்ந்து அடைக்கப்பட்ட 24 நபர்கள் உணவிடாமல் மயங்கி விழுவதும் அவர்கள் அடிப்படை வசதி எதுவும் இல்லாததால் கொட்டாம்பட்டி காவல் நிலையம் அருகே உள்ள சாலையை மறைத்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாதன், தற்போது காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் திருச்சியிலிருந்து கொட்டாம்பட்டி, மதுரையிலிருந்து திருச்சி செல்லக்கூடிய சாலைகள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் இந்த பகுதியில் வாகன போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. கொட்டாம்பட்டி காவல் ஆய்வாளர் தற்போது பொதுமக்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்மநாதன், காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி குமரேசன். சென்னை மாநகராட்சி